இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 6 ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து பார்ப்போம். இந்த இனி வர வீடியோலலாம் ரொம்ப வளவலன்னு டெரிவேஷன் பார்ட்லாம் இல்லாமல் ஜஸ்ட் என்ன தேவையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து நோட்ஸாக எழுதியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரானா என்னென்னு பார்த்துருவோம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரானா ஒரு மாலிகுல்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து இந்த மாலிகுல்ஸில் படும்போது அந்த மாலிகுல்ஸில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன், வைப்ரேஷன் இல்லை எலக்ட்ரானிக் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கலாம். அப்போ ஒரு இது ஃப்ரீக்வன்சி வந்து வெளியில் வரும். அதை வச்சு என்ன டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா அப்படின்றத படிக்கிறது தான் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியே. இது வந்து ஜஸ்ட்டு காமனான விஷயம். மியூ இஸ் ஈக்குவல் டு C/λ, E இஸ் ஈக்குவல் டு H நியூ அண்ட் I இஸ் ஈக்குவல் டு mr². இதில் வந்து டோட்டல் எனர்ஜி ஃபைனலாக எப்படி இருக்கும்னா ரொட்டேஷனல், வைப்ரேஷனல் அண்ட் எலக்ட்ரானிக். ட்ரான்ஸ்லேஷன் எனர்ஜி வந்து இதில் வந்து எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். அண்ட் இருக்கிறதுலே ஹை எனர்ஜி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா, அண்ட் அதுக்கடுத்து வந்து வைப்ரேஷனல், அண்ட் அதுக்கப்புறம் தான் ரொட்டேஷனல். அண்ட் இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ராக்கு வந்து நம்ம எந்த ரீசனில் வந்து ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோவேவ் ரீசனில். அண்ட் இது வந்து குவான்டைஸ்டாக இருக்கும். குவான்டைஸ்னால் நம்மளுக்கு வெளியில் வர ஸ்பெக்ட்ரம் எல்லாமே வந்து மெஷர் பண்ண கூடியதாக இருக்கும். மெஷர் பண்ண முடியாமல் டிஸ்கண்டினியூஸாக அந்த மாதிரிலாம் இருக்காது. கண்டினியூவாக டெஃபினட் வேல்யூ அதுக்கு இருக்குது. அதனால தான் இது வந்து குவான்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரொட்டேஷனல் ஸ்டார்டிங்னால எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட வேவ்லென்த் அண்ட் வேவ் நம்பர்லாம் 1லே ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ ரொட்டேஷனல் தான் இருக்கிறதுலே பேசிக். அதனால் வேவ்லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் டு 100 மைக்ரோமீட்டர், வேவ் நம்பர் வந்து 1 to 100 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி வந்து 3 × 10⁻10 to 3 × 10⁻12 ஹெர்ட்ஸ். அண்ட் எனர்ஜி வந்து 10 to 1000 ஜூல்ஸ் பெர் மோலில் இருக்கும். இதில் என்ன டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா கேசியஸ் மாலிகுல்ஸ் மட்டும் தான் ஸ்டடி பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸ்பெக்ட்ரா வந்து டிடெக்ட் ஆகும். அப்படி இல்லை, அந்த மாலிகுல்ஸ்க்கு வந்து டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெக்ட்ராவுமே டிடெக்ட் ஆகாது. அண்ட் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்லேயே பாசிபிள். இஃப் சப்போஸ் இந்த பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹெட்ரா நியூக்ளியர் மாலிகுல்ஸ். அப்படி இல்லை, பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா அது வந்து ஹோமோ நியூக்ளியர். ஹோமோ நியூக்ளியருக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெக்ட்ரமுமே நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஹெட்ரா நியூக்ளியர் மாலிகுல்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெக்ட்ரா வந்து கிடைக்கும். என்ன டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரானா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து கிடைக்கும். அண்ட் ரொட்டேஷனில் வந்து 3 டைப் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும். IA, IB, IC. IA வந்து அலாங் த ஆக்சிஸ், அதாவது ஒரு மாலிகுல்ஸ் இப்படி 2 இருக்குன்னா இப்படி அலாங் த ஆக்சிஸே ரொட்டேட் ஆகும். அண்ட் IB வந்து பர்பெண்டிகுலர், இப்படி இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அண்ட் IC வந்து பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். இதான் வந்து 3 டைப் ஆஃப் ரொட்டேஷன். அண்ட் இந்த IA வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாலிகுலோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. லீனியர் மாலிகுல், சிமெட்ரிக், ஸ்பெரிக்கல் டாப் அண்ட் ஏசிமெட்ரிக் மாலிகுல்ஸ். லீனியர் மாலிகுல்ஸ்னாலே ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைனில் வந்து மாலிகுல்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் HCl அண்ட் OCS. அண்ட் இதில் வந்து எப்படி இருக்கும்னா அலாங் த ஆக்சிஸில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதான் IA வந்து 0வாக இருக்கும். IBயும் ICயும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது சிமெட்ரிக் டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெத்தில் ஃப்ளூரைட், CH3F அப்படின்வாங்க. இதில் வந்து IA வந்து மொதல் கேஸில் வந்து IA 0வாக இருக்குது, மற்ற 2 ஈக்குவலாக இருக்குது. இதில் வந்து மற்ற 2 ஈக்குவலாக இருக்கும். IA வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஒன்று IB அண்ட் ICயோட கிரேட்டராக இருக்கும், அப்படி இல்லைன்னா IB ICயோட லெஸராக இருக்கும். கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அது வந்து ஆப்லேட், லெஸராக இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரொலைட். இந்த 2 கண்டிஷன் தான். அண்ட் இதுக்கு CH3Fக்கு வந்து போரான் ட்ரைக்ளோரைடு அப்படின்ற நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் போரான் ட்ரைக்ளோரைடுக்கு வந்து IA வந்து இங்கே பார்த்தோம்னா லெஸ்ஸாக. அண்ட் ஸ்பெரிக்கல் டாப்னா ஸ்பெரிக்கல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கும். அப்போ IA, IB, IC 3மே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து CH4. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி ஸ்பெரிக்கல் டாப்புக்கு வந்து எந்த ஒரு டைபோல் மொமெண்ட்டுமே இருக்காது. இப்போ டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தா ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா வந்து டிடெக்ட் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏசிமெட்ரிக் டாப். மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து ஏசிமெட்ரிக் டாப்பில் தான் இருக்கும். IA, IB, IC 3மே வந்து ஈக்குவலாகவே இருக்காது. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் H2O, CH211, CHCl. இதுக்கு நேம் வந்து வினைல் குளோரைட். இப்போ இந்த மாலிகுல்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். H2 வந்து ஏசிமெட்ரிக், CH4 வந்து ஸ்பெரிக்கல் டாப்,
அண்ட் CH2CHCl வந்து வினைல் குளோரைடு, அதோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா தான் பார்ப்போம். அண்ட் ரொம்ப டீட்டெயில்டாக பழைய வீடியோவில் தான் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் டிரைவும் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.